கடந்த ஜூன் மாதம் 12ஆம் திகதி அகமதாபாத்தில் இடம்பெற்ற விமான விபத்து குறித்த 15 பக்கங்களை கொண்ட முதற்கட்ட அறிக்கை இன்றைய தினம் வெளியாகியுள்ளது. அதன்படி விபத்துக்குள்ளான ஏர் இந்திய விமானத்தின் கருப்பு பெட்டியிலிருந்து மீட்கப்பட்ட உரையாடல்களை வைத்து விசாரணை பணியகம் ஒரு அறிக்கையை தயார் செய்து வெளியிட்டுள்ளது. விமானம் புறப்பட்ட 32 நொடிகளில் 2 இயந்திரங்களும் திடீரென பழுதானதே விபத்திற்கு காரணம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தின் இயந்திரங்களுக்கான எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. இதனால் விமானம் மேலெழும்ப முடியாமல் விழுந்து நொறுங்கியுள்ளது. விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே 2 விமானிகள் பேசிக்கொண்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி ஒரு விமானி மற்றொரு விமானியிடம் எரிபொருள் செல்லும் வால்வை ஏன் அடைத்தீர்கள் என கேட்டுள்ளார். அதற்கு தான் அடைக்கவில்லை என மற்றொரு விமானி பதிலளித்திருப்பதும் விசாரணை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. முதற்கட்ட அறிக்கை வெளியான நிலையில் விசாரணை தொடரும் எனவும் முழுமையான அறிக்கை வெளிவர இன்னும் 6 மாதங்கள் ஆகும் என்றும் விமான விபத்து குறித்த புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 12ஆம் திகதி இந்தியா அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு 242 பேருடன் பயணித்த ஏர் இந்திய விமானம் புறப்பட்டு 30 நிமிடங்களில் மருத்துவ மாணவர்களின் விடுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. உலகையே அதிர வைத்த இந்த விபத்தில் 260 பேர் பலியாகியுள்ளதுடன் பலர் படுகாயமடைந்து பாரிய பொருட்சேதமும் ஏற்பட்டது. குறித்த விமான விபத்துக்கான காரணத்தை அறியாது பலரும் பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டு வந்த நிலையில் தற்போது முதல் அறிக்கை வெளியாகியுள்ளது.